வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர் வரிசைக்கும் உள்ள பயிற்சி 2.1ல் ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். 3ஆல் வகுக்கும் பொழுது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 3ஆல் வகுக்கும் பொழுது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா, 3ஆல் வகுக்கும் பொழுது நம்மளுக்கு மீதி என்ன இருக்கணுமாமா, 2 தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. ஒரு நம்பரை 3ஆல் வகுக்கிறோம், நம்மளுக்கு மீதி 2 வருது. அப்படின்னா எந்தெந்த நம்பரை 3ஆல் வகுத்தா 2 வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதுதான் மிகை முழுக்களையும் காண்க. இதுக்கு நம்மளுக்கு யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A = BQ + R, 0 <= R <= மாட்லஸ் B, மாட்லஸ் B. இது என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பரை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 14 நான் 3ஆல் வகுக்கிறேன். பாருங்கள், 14 நான் 3ஆல் வகுக்கிறேன். இதில் 14ங்கிறது வகுபடும் எண், இது வகு எண். இதை நான் வகுக்கிறேன் அப்படின்னா 4 3 12, மீதி என்ன இருக்குது 2. சரிங்களா, இப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நான் எழுதுகிறேன். இப்போ ஏங்கிற இடத்துல 14 போட்டுக்கிறேன். சரிங்களா, அடுத்தது பிங்கிற இடத்துல 3 போட்டுக்கிறேன், கியூங்கிற இடத்துல 4, ஆறுங்கிற இடத்துல 2. இப்போ பாருங்கள், 4 12, 12 + 2 14 வந்துருச்சிங்களா. பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு சமம். A = BQ + R. இப்போ இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும், 14ங்கிறது வகுபடும் எண். ஓகேங்களா, 3ங்கிறது வகு எண், இந்த 4ங்கிறது ஈவு, 2ங்கிறது மீதி. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கியூங்கிறது ஈவு, ஆறுங்கிறது மீதி. நம்மளுக்கு இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, கணக்கையே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போனா ஏபி தெரியும், கியூங்கிறது ஈவு, கியூங்கிறது நம்மளுக்கு ஈவு, ஆறுங்கிறது நம்மளுக்கு மீதி. இப்போ இதில் எப்படி இருக்குன்னா 0 <= R, ஆறுங்கிறது மீதியா, 0வோட பெருசாக பாருங்கள், 0வோட பெருசாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மீதி வரும். அதாவது 0வோட பெருசுனா 1 2 3 4 என்ன வேணா இருக்கலாம், 0வும் இருக்கலாம். <= மாட்லஸ் B. பிங்கிறது எங்கே இருக்கும், நம்ம இந்த நம்பர் இல்லையா, ஸோ அது நம்மளுக்கு மாட்லஸ் ப்ளஸில் இருக்கும். ஆரோட இது எப்படி இருக்கும், நம்மளுக்கு பெருசாக இருக்கும். பாருங்கள், இதை விட இது பெருசு. நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் இதே தான். இப்போ 16 நான் 5ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா 16 5ஆல் வகுக்கிறேன், 3 5 15, மீதி 1. இதை விட இது எப்படி பெருசாக தான் இருக்கும். இது எப்படி எழுதலாம், 16 = 5 × 2 + 1. இங்கே என்ன போட்டிருக்கோம் 3. ஓகேங்களா, அப்படின்னா இந்த 3 I3 15 + 1 16. அப்படின்னா இது A = BQ + R. இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இதை வச்சு தான் நம்ம சம்மு போட போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். 3ஆல் வகுக்கும் பொழுது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுவையும் காண்க. சரிங்களா, ஒரு நம்பரை 3ஆல் வகுக்கிறோம், நம்மளுக்கு என்ன வரும், மீதி வரும். அப்படின்னா எந்தெந்த நம்பரை வகுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இதில் நம்மளுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். A = BQ + R, 0 <= R <= மாட்லஸ் B. இப்போ 3ஆல் வகுக்கிறோம், அப்படின்னா பிங்கிறது என்னது 3 தானே, மீதி என்னன்னு சொல்லிட்டாங்க 2. அப்படின்னா R நம்மளுக்கு 2. இப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா A = 3Q + 2 அப்படின்னு எழுதலாமா. 3ஆல் வகுக்கணும், மீதி 2 வரணும். அப்படின்னா பிங்கிற இடத்துல 3, ஆறுங்கிற இடத்துல 2 போட்டேன். சரிங்களா, A = 3Q + 2. இப்போ அது மாதிரி 0 <= R <= பிங்கிற இடத்துல என்ன போடுறோம், நம்ம 3 போடுறோம். இப்போ இதில் Qங்கிற இடத்துல 1 போட்டு 3ஆல் பெருக்கி 2 கூட்ட நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருமா. அப்படின்னா Q நான் என்னென்னு போடுறேன், 1 எனில். Q இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்காது. சரிங்களா, Q = 1 எனில் A = 3 × 1 + 2. அப்படின்னா 1 3 3 + 2 5. பாருங்க, 5 3ஆல் வகுத்தோம்னா மீதி என்ன வரும், 2 தான் வரும் இல்லைங்களா. அடுத்தது Q 2 எனில் A = 3 × 2 + 2, 3 2 6 + 2 8. 8 3ஆல் வகுத்தோம்னா மீதி 2, 3 2 6 இல்லையா. அப்புறம் 8ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 2. அதே மாதிரி 3 போடுறேன். அப்புறம் A = 3 × 3 + 2, 3 9 + 2 எத்தனை 11. அடுத்தது Q = 4 எனில்
a சமம் 3 × 4 + 2 நான் 3 12 + 2 14 இது மாதிரி நம்மளுக்கு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஒரு 4 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அப்படின்னா therefore என்ன எழுதலாம்? 3ஆல் வகுக்கும்போது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்கள் என்னது 5 8 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? 5 8 11 14 எக்ஸெட்ரா நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபார்மே அதுதான். யூக்ளிடியன் அடிப்படை துணை தேற்றம் a = bq + r. ஏங்கிறது வகுபடும் எண், பிங்கிறது வகுக்கும் எண், கியூங்கிறது ஈவு, ஆறுங்கிறது மீதி. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூத்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. சரிங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர்கிட்ட 532 பூந்தொட்டி இருக்குது மொத்தம். அவர் வரிசைக்கு ஒரு வரிசையில் 21 பூந்தொட்டி வைக்கிறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வரிசையில் 21, ரெண்டாவது வரிசையில் 21, மூணாவது வரிசையில் 21, இது மாதிரி வரிசைக்கு 21 வச்சுக்கிட்டு வராரு. அப்படின்னா எத்தனை வரிசைகள் முழுமை பெறும், எத்தனை வரிசை வைக்க முடியும், வச்சதுக்கப்புறம் எத்தனை மீதி இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. சரிங்களா? இது 2025 மார்ச்சில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின். சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து எப்படி போடலாம் அப்படின்னா 532 வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். பிங்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 21. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? a = bq + r. 0 ≤ r <r b. ஓகேங்களா? இப்போ 532 எதால் வகுக்கிறேன்? 21ஆல் வகுக்கிறேன். 532 21ஆல் வகுக்கிறேன். அப்புறம் என்ன வரும்? 2 21 42, மீதி 1 இங்கே 2 போட்டேன். சரிங்களா? அப்படின்னா 112னா நம்மளுக்கு 5 வரும். 1 5 5 I2 10, மீதி நம்மளுக்கு எத்தனை? 7. அப்போனா எத்தனை வரிசை வைக்கலாம்? 25 வரிசை வைக்கலாம். 7 எப்படி இருக்கும்? நம்மளுக்கு மீதி இருக்கும். சரிங்களா? இது எப்படி எழுதலாம்? ஈவு தான் நீங்கள் போடணும். ஈவு எத்தனை? 25 ப்ளஸ் மீதி எத்தனை? 7. அப்படின்னா எத்தனை வரிசைகள் வைக்கலாம்? 25. அப்படின்னா முழுமையான வரிசைகள் எத்தனை வரிசை? 25. அடுத்தது மீதமுள்ள பூந்தொட்டிகள் எத்தனை? 7. ஓகேங்களா? அவ்வளோதான் சம். 532 21ஆல் வகுத்தோம்னா 25 தடவை போட்டு மீதி எத்தனை? 7. இப்போ மொத்தம் எத்தனை வரிசை வைக்கலாம்? 25 வரிசை வச்சுட்டு 7 நம்மளுக்கு மீதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். மூணாவது, தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக. பாருங்கள், தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் நம்பர் 0 ப்ளஸ் நம்பர் வரும். அதில் மிகை முழு அப்படின்னா 1லேருந்து தான் வரும். 1 2 3 4. அதனுடைய பெருக்கல் பலன் அப்படின்னா எதால் வகுபடுவோமா? 2ஆல் வகுபடும் அப்படிங்கிறத காமிக்கணும். சரிங்களா? காமிச்சா போது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மிகை முழுனா எங்கேருந்து வரும்? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இப்போ இதனுடைய பெருக்கல் பலன் வந்து எதால் வகுப்படும்? 2. இப்போ இதை பெருக்கணும்னா பாருங்கள், மிகை முழுவின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது 1 2 3 4 எக்ஸெட்ரா நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். இதை பெருக்கணும்னா 1 2 2 3 6 3 4 12. ஓகேங்களா? அடுத்தது 5 இருக்கும். 4 5 20, 6 இருந்தால் நம்மளுக்கு 30. இது எல்லாத்தையும் 2ஆல் வகுத்தோம். இது எல்லாமே 2ஆல் வகுபடுனாலே நம்மளுக்கு மீதி என்னென்னு அர்த்தம்? 0 அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இது எல்லாமே 2வது வாய்ப்பாட்டில் வரும். நம்மளுக்கு மீதி என்ன தான் வரும்? நம்மளுக்கு 0. அதை தான் நம்ம காமிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்காக நான் k + 1. இப்போ ஃபஸ்ட் நம்பர் 1. அடுத்தது 1ஓட 1 கூட்டினா தான் 2. அதனால் இரு மிகை முழுக்கள் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா k + 1 என்பன தொடர்ச்சியான, ஓகேங்களா, தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் என்க.
புரிஞ்சுதுங்களா? இவற்றின் பெருக்கல் பலன். பெருக்கல் பலனா இதை பெருக்கணும். இவற்றின் பெருக்கல் பலன் அப்புறம் என்ன வரும்? k × k + 1. நான் k = என்ன எடுத்துக்கிறேன்? 1 2 3 4 எக்ஸெட்ரா. அப்போனா கிடைக்கக்கூடிய நம்பர் என்னது? பெருக்கல் பலன். நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதனுடைய பெருக்கல் பலன் என்ன கிடைச்சிது? ஃபஸ்ட்டு 1 2 பெருக்குனா 2, அடுத்தது 6, அடுத்தது 12 20 30 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு மீதி 0 வருதுன்னு வைக்கணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், முதல் நம்பரை 2, இதை எதால் வகுக்கிறேன்? 2ஆல் வகுக்கிறேன். ஓ 2 2, மீதி எத்தனை? 0 வந்துருச்சா? அடுத்த நம்பர் 6, 6 எதால் வகுக்கிறேன்? 2ஆல். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? a = bq + r. அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா வச்சு போடுறோம். அடுத்து எதால் வகுக்கிறேன்? 2ஆல் வகுக்கிறேன். என்ன வரும்? 3 2 6, மீதி 0. அடுத்தது 12 எடுக்கிறேன், 2ஆல் வகுக்கிறேன். 6 2 12, மீதி 0. அடுத்தது 20 எடுக்கிறோம், 2 போடுறேன், 2 20, மீதி 0. அதனால் எந்த நம்பராக இருந்தாலும் 2 மிகை முழுக்களினுடைய பெருக்கல் பலன் எப்பயுமே எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படும். ஸோ தேர்ஃபோர் தொடர்ச்சியான, சரிங்களா, தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுப்படும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். ஏ பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை, இங்கேயும் மிகை முழுக்கள் தான், 13ஆல் வகுக்கும் பொழுது, 3 நம்பர் எடுத்துக்கிறோம், அதை 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதிகள் முறையே, ஒரு நம்பரை எடுக்கிறோம் 13ஆல் வகுக்கிறோம், மீதி 9. இன்னொரு நம்பர் எடுக்கிறோம் 13ஆல் வகுக்கிறோம், மீதி 7. இன்னொரு நம்பர் எடுக்கிறோம் 13ஆல் வகுக்கிறோம், மீதி 10. எனில் ஏபிசி இந்த 3 நம்பர் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அதை கூட்டினா வரக்கூடிய ஆன்சரும் எதால் வகுப்படுமாமா? 13ஆல் வகுப்படும் என நிரூபிக்க. அந்த நம்பர்லாம் அவங்க கண்டுபிடிக்க சொல்லலை, சரிங்களா? வகுப்படுங்கிறத காமிச்சா போதும், சரிங்களா? 3 நம்பர் எடுத்துக்கிறோம், அதை 13ஆல் வகுக்கும் பொழுது என்னென்ன மீதி கிடைக்குதா? 9 7 10. இந்த 3 நம்பரை கூட்டி வரக்கூடிய ஆன்சரும் எதால் வகுப்படுமாமா? 13ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, இந்த ஏபிசி என்பன என்னது? நம்மளுக்கு மிகை முழுக்கள். மிகை முழுக்கள்னால் நம்மளுக்கு ப்ளஸ் நம்பர், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? மிகை முழுக்கள் என்க. இப்போ ஏபிசி இதை 13ஆல் வகுக்கும் பொழுது, 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி நம்மளுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க? 9 7 10, சரிங்களா? இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோம், ஏங்கிற நம்பர் எடுக்கிறேன். ஏங்கிற நம்பர் எதால் வகுக்கிறேன்? 13ஆல் வகுக்கிறேன். ஆனால் எந்த நம்பரால் வகுக்கிறேங்கிறது தெரியாது, நான் அதை வந்து நினச்சிக்கிறேன் Q. மீதி எத்தனை? 9. நம்ம ஃபார்முலா வச்சுட்டு போனீங்களா? a = bq + r, 0 <r = r (mod b). ஃபார்முலா எழுதிக்கோங்க, புரிஞ்சுக்கோ ஈஸியாக. இப்போ அடுத்து நான் என்னென்னு வைக்கிறேன்? பியை 13ஆல் வகுக்கிறேன். இந்த இடத்துல Q தான் நம்மளுக்கு வரும். அடுத்தது மீதி எத்தனை? 7. அடுத்தது சிங்கிற நம்பரை 13ஆல் வகுக்கிறேன். இந்த நம்பர் தெரியாது. மீதி எத்தனை? நம்மளுக்கு 10. இப்போ இதை கூட்டுறோம். கூட்டி வரக்கூடிய ஆன்சர் தானே 13ஆல் வகுப்புன்னு தெரியணும். இப்போ இங்கே என்ன வரும்? a + b + c. அதே மாதிரி இதை கூட்டுறேன். 13 13 13, 3 6 9, 1 2 3, 39 Q, சரிங்களா? 9 7 16, 16ஓட 10 கூட்டினா 26. இப்போ இதை கூட்டியாச்சு, சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 39 Q + 26. இதை நான் 13 வெளியில் எடுக்கிறேன். 13 எடுத்து என்ன வரும்? 3Q + 2, 3Q + 2, சரிங்களா? நம்மளுக்கு மீதி என்ன வந்துடும்? இதை நம்ம ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். அப்புறம் நம்மளுக்கு மீதி என்ன வந்துடும்? நம்மளுக்கு 0 வந்துடும். மீதி 0 வந்துடும். அப்படின்னா 13ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அப்படின்னா a + b + cங்கிற நம்பர் வந்து 13 3Q + 2 ஆனது 13ஆல் வகுப்படும். புரியுதுங்களா? இதை கூட்டி வரக்கூடியது இதுதான் ஆன்சர். இதை கூட்டி வர்றது இதுதான் ஆன்சர். நீங்கள் பிரதிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
இப்போ க்யூங்கிற இடத்துல 1 போடுறேன். 1 3 3 3 2 கூட்டினா 5 5 13 45 45 13ஆல் வகுக்கலாம் இல்லையா? வகுத்தா நம்மளுக்கு 13ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது. 13 5 45 13ஆல் வகுப்படும். அதே மாதிரி 2 போட்டு பிரதிட்டு போட்டிங்கனாலும் அது 13ஆல் வகுப்படும். மீதி நம்மளுக்கு 0 வருங்கிறதா மீனிங், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? அவங்க கேட்குறது என்ன ஆன்சர் வருங்கிறது கேட்கல. இதை 3ஐயும் கூட்டினா என்ன வரும், அது வந்து 13ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? முன்னாடி 13 வந்துட்டாலே எதால் வகுப்படும்னு அர்த்தம்? 13ஆல் வகுப்படும்ங்கிறது அர்த்தம். அடுத்தது 5வது சம் பாருங்க. எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் பொழுது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக. சரிங்களா? எந்த மிகை முழு, எல்லாமே மிகை முழு தான். மிகை முழுவின் வர்க்கத்தை, வர்க்கங்கிறது ஸ்கொயர், அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். சரிங்களா? 4ஆல் வகுக்கும் பொழுது நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும்? 0 இல்லைன்னா 1 அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன் பாருங்கள். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வைக்கிறேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே 1, இங்கே 4, இங்கே 9, இங்கே 16, இங்கே 25. இப்போ இது 4ஆலேயே முடியாது. இப்போ இதை 4ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ஒரு நாள் 4. இப்போ இதை 4ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா 2 நாள் 8. மீதி எனக்கு என்ன வந்துச்சு? 1. சரிங்களா? இப்போ இங்கே வந்து இதுக்கு வந்து மீதி வந்து நம்மளுக்கு 0 தான். 16 4ஆல் வகுத்தா 4 நாள் 16, மீதி 0. இதை 4ஆல் வகுத்தா 6 நாள் 24, மீதி 1. அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நம்பரினுடைய மிகை முழுவினுடைய ஸ்கொயர் வரக்கூடிய ஆன்சரை 4ஆல் வகுத்தா எனக்கு என்ன வரும்? 0 1 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் இதை எழுதிக்கிறேன். இதில் வந்து இரட்டைப்படை ஒற்றைப்படை பாருங்கள். இதில் என்ன வருது? இரட்டைப்படை ஒற்றைப்படை வருது இல்லையா? ஸோ அப்படின்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் என்பது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து 1 2 3 4 5, அது இரட்டைப்படையும் இருக்குது ஒற்றைப்படையும் இருக்குது. ரெண்டுக்குமே காமிச்சதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கனால எக்ஸ் என்பது இரட்டைப்படை மிகை முழு எண்க. சரிங்களா? இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 2q. மீதி எனக்கு என்னது? 0 அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே ஸ்கொயர் பண்ண வரும் 4. ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4q ஸ்கொயர் 4q ஸ்கொயர். எனக்கு மீதி என்ன தான் வந்துச்சு? நம்மளுக்கு 0. மீதி வந்து நம்மளுக்கு 0. ஓகேங்களா? இப்போ 1 போட்டிங்கன்னா 2 2, அது நம்மளுக்கு வரக்கூடாது. 2 போட்டிங்கன்னா 4 4 4 வகுத்தா நம்மளுக்கு என்ன? 0. அடுத்தது 3 போட்டிங்கன்னா 3 2 6 6. இதில் போடக்கூடாது, இதில் போடணும். ஏன்னா ஸ்கொயர் தானே கேட்குறாங்க. முழுக்களின் வர்க்கம் அப்படிங்கும்போது இங்கே தான் 1 போடுறோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் 1. அப்புறம் ஒரு நாள் 4 4 4ஆல் வகுத்தா 0. இப்போ 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 4 நாள் 16 16 4ஆல் வகுத்தா மீதி நம்மளுக்கு 0 தான். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் என்பது ஒற்றைப்படைக்கு நம்ம போடுறோம். ஒற்றைப்படை மிகை முழு என்க. ஒற்றைப்படையும் போது இரட்டைப்படையோட 1 கூட்டினா தான் நம்மளுக்கு ஒற்றைப்படை வரும். இப்போ பாருங்கள், 2 2 2ஓட 1 கூட்டினா தான் 3. இப்போ 2 போட்டால் 2 2 4 + 1 தான் 5. இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன்னா வர்க்கம் தானே கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். இது பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுகிறோம். அப்புறம் எப்படி எழுதலாம்? a² + 2ab + b². அது மாதிரி இது எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2q whole square plus 2 into 2q plus into 1 plus 1 square. இப்போ 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 2 4q ஸ்கொயர் 2 4q plus 1. சரிங்களா? இதில் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது 4q. இதில் எதை வெளியில் எடுக்கலாம்? 4q வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது q plus 1 plus 1. சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாக நான் என்ன வச்சுக்கிறேன்னா கேன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா k சமம் 4q இன்ட்டு q + 1. ஏன்னா 4ஆல் வகுப்படுன்னு காமிக்கணும் இல்லையா? அதனால் இந்த கேவை இதை மட்டும் நான் என்ன வச்சுக்கிறேன்? கேன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா 4k + 1. இப்போ பாருங்கள், கேங்கிற இடத்துல 1 போடுறேன். ஒரு நாள் 4 4ஆல் வகுப்பட்டுமா? மீதி என்ன இருக்குது? 1. இப்போ 2 போட்டிங்கன்னா 4 2 8. 4ஆல் வகுப்படும், மீதி 1. அடுத்து 3 போட்டிங்கன்னா 12 வந்து 4ஆல் வகுப்படும், மீதி 1. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ அப்புறம் நம்மளுக்கு மீதி 1 வந்துடுது. மீதி 1 வந்துடுது. ஸோ அப்போனா therefore
எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும், எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும் பொழுது 4ஆல் வகுக்கும் பொழுது மீதி என்ன கிடைக்கும்? 0 மற்றும் 1 மட்டுமே கிடைக்கும். வேறு எதுவுமே நம்மளுக்கு வராது. சரிங்களா? வர்க்கம் தான் நம்ம பார்க்கணும், நார்மல் நம்பர் கிடையாது. ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஸ்கொயர் வந்து எதாவது 4ஆல் வகுப்படுச்சுன்னா மீதி 0 1 தான் கிடைக்கும் அப்படிங்கிறதா மீனிங். புரியுதுங்களா சொல்கிறது? அவ்வளோதான் சம்ம. இந்த சம்மோட வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.